பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். தெளிவு ஊடக வலையமைப்பின் தேடல் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய மௌலவி SHM ரமேஷ் ஆஃபிவ் ஜமாலி அவர்கள். தங்களுடைய பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்துடைய செயலாளராக இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் உரையாட இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் இப்போது காலத்துக்கு பொருத்தமான ஒரு விடயத்தை கலந்துரையாடுவதற்காக மதிப்புக்குரிய மௌலவி அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே இன்னும் சில சொற்ப நாட்களிலே ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே செய்யக்கூடிய முக்கியமான அமல் தான் உல்ஹியா என்பது. அந்த அமல் தொடர்பிலான விடயங்களை நாங்கள் அதனுடைய பள்ளிவார்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் கூட்டு உல்ஹியா திட்டத்தின் கீழ் இதனை செயற்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் தொடர்பான தகவல்களையும் அது தொடர்பான விடயங்களையும் அந்த அவர்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக கேட்டறிந்து கொள்வதற்காக இன்று நாங்கள் இவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களை நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் குறிப்பிடுங்கள். நாங்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த கூட்டு உல்ஹியா என்கின்ற விடயம் தொடர்ச்சியாக நமது பிரதேசத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்ப நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த கூட்டு உல்ஹியா என்ற விடயத்திலே இந்த வருடம் எவ்வாறான செயற்பாடுகள் இல்லை எவ்வாறான நடவடிக்கைகளை தன்னுடைய பள்ளிவாய்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் எடுத்திருக்கிறது? நல்ல ஒரு கேள்வி. கூட்டு உலுஹியா என்ற ஒரு மகத்தான ஒரு சிந்தனை எங்களுக்கு எல்லாம் உஸ்தாதி நாயகம் ஷேகுல் பலா அப்துல்லா ரஹ்மானி ஹசரத் அவர்களுடைய சிந்தனையிலே உருவான ஒரு திட்டம் தான் இந்த கூட்டு உலுஹியா திட்டம். நமது பிரதேசத்திலே வாழ்கின்ற ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி எல்லோருக்கும் இந்த கூட்டு உலுஹியாவினுடைய இறைச்சி சென்றடைய வேண்டும். அந்த பெருநாள் தினத்தன்று எல்லோரும் உண்டு மகிழ்ந்து ஒரே சம அளவான மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், எல்லோரும் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு இந்த கூட்டு உலுஹியா திட்டம் ஹசரத் அவர்களுடைய சிந்தனையிலே வெளிப்படையான ஒரு திட்டம்தான். அவர்கள் ஆரம்பித்த அந்த காலம் தொட்டு இன்று வரை மிக சிறப்பாக அது இயங்கி வருகின்றது. இதற்கு பக்கபலமாக காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடாக மிக சிறப்பாக பல்லாண்டு காலமாக வெற்றிகரமாக அது செய்யப்பட்டு வருகின்றது. எனவே பள்ளி வாயில் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் நேரடியாக மாடுகளை கொள்வனவு செய்து அதனுடைய நேரடி கண்காணிப்பிலே நேரடி பராமரிப்பிலே அவைகள் கொள்வனவு செய்யப்பட்டு காத்தாங்குடியிலும் அதனை அண்டிய பிரதேசங்களில் உள்ள சகல குடும்பங்களுடைய எண்ணிக்கைகளை பள்ளி வாயிலினூடாக பெறப்பட்டு அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்ட மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த உலுஹியா இறைச்சிகளை கிலோ கணக்கிலே அதை பங்கீடு செய்து அது வழங்கி வந்தது. மிக சிறப்பாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி இந்த பரிணாம வளர்ச்சியிலே வருகின்ற பொழுது சில மாற்றங்களை பலர்களும் இங்கே வந்து சென்ற நேரத்திலே அது நியாயமான மாற்றங்களாக காணுகின்ற சந்தர்ப்பத்திலே அவைகளையும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் செய்து வந்தது. இந்த வருடம் பள்ளி வாயில்களின் ஊடாக அவர்களுக்கே அந்த பொறுப்பை கொடுத்து அவர்களுடைய மஹல்லாவில் இருக்கின்ற குடும்பங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பவாறு அவர்களே அதை கொள்வனவு செய்து அவர்களே கொடுக்குகின்ற அமைப்பிலே அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் என்று நினைக்கிறேன் நமது காத்தாங்குடி பிரதேசத்திலும் உள்ள அதை அண்டிய பிரதேசத்திலும் உள்ள சகல பள்ளி வாயில்கள் நிர்வாகிகளை நாங்கள் அழைத்து இது தொடர்பாக ஒரு திட்ட வரைவை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் சொல்லி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அதனுடைய பிரதான வழிகாட்டலின் கீழ் இந்த கூட்டு உலுஹியா திட்டத்தை பள்ளி வாயில்களின் ஊடாக இதை செய்வதற்கு சம்மேளனம் திட்டமிட்டு இருக்கிறது. அந்த முயற்சி இப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் கூட அதனுடைய 3வது 4வது தொடர் கூட்டம் இன்று போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதனுடைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. கடந்த வருடத்தை ஒப்பிடுகிற போது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகிற போது இந்த வருடம் எவ்வாறான சவால்களை அல்லது எவ்வாறான முன்னேற்றங்களை இந்த செயற்பாட்டு மூலமாக நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள்?
வருடத்துக்கு வருடம் மாட்டு இறைச்சியினுடைய விலைகள் அதிகரிப்பு ஒரு பெரும் சவாலாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த உலுஹியா கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இப்பொழுது அதை விட அதிகமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். புதியவர்கள் அவர்களுக்கு உள்ளத்திலே நாட்டம் இருந்தாலும் அதில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக இருந்தாலும் இதுக்கு ஜகாத்துக்கு ஒரு நிசாபு இருப்பது போல இந்த உலுஹியா இறைச்சி உலுஹியா என்ற சுன்னத்தான அமலை நிறைவேற்றுவதற்கும் ஒரு நிசாப் இருக்கிறது. அதுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் தினம் பெருநாள் அன்று தன்னுடைய முழு செலவுகளும் நீக்கி ஒரு உலுஹியா கொடுக்கக்கூடிய அமைப்பிலே மேலதிகமான பணம் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் கொடுக்க வேண்டும். இலகு கருதி நாங்கள் அந்த பங்குகளாக பிரிக்கப்பட்டது ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்லுவேன். எனவே முழு மாடு வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் அவர்கள் தருகிறார்கள். அதிகமானவர்கள் பங்காளர்களாக இருக்கிறார்கள். 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர் ஒன்று சேர்ந்து அதை கொடுக்கிறார்கள். இப்பொழுது சம்பளத்திலும் பல பங்குகள் இப்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி வாயில்களிலும் அது இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் அந்த உலுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 15-16 நாட்கள் இருக்கின்றது, அரை மாதங்கள் இருக்கின்றன. எனவே எதிர்பார்க்க காலங்களில் சிறப்பாக செய்ய வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது நேரடியாக சம்மேளனமே இந்த மாடுகளை கொள்வனவு செய்து அதனை பயனாளர்களுக்கு சென்றடையக்கூடியவாறு அந்த வழிவாய்களை செய்வதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் இந்த மாடுகள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. அதன் அவ்வாறான ஆரோக்கியமான மாடுகளை கொள்வனவு செய்வதற்கு இவ்வாறான பொறிமுறைகளை வைத்திருக்கிறது. நாங்கள் அந்த மாடுகளை கொள்வனவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே பல மாடு வியாபாரிகளை நாங்கள் அணுகி அவருடைய விலைகள் மாடுகளுடைய தன்மைகளை நாங்கள் அலசி ஆராய்வோம். உலமாக்கள் உள்ளிட்ட இந்த மாட்டிலே மிகவும் இந்த தன்மையை அறிந்து கொள்வதிலே உலுஹியாவுடைய மாடுகள் அந்த ஷரத்தினுடைய அடிப்படையிலே கொள்வனவு செய்கின்ற அமைப்பில் அதிலே எக்ஸ்பர்ட் ஆனவர்களை நாங்கள் உள்ளீர்ப்பு செய்து அவர்களையும் நாங்கள் அந்த களத்துக்கு அழைத்து சென்று அவர்களுடைய நேரடி பார்வையிலே அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையிலே தான் நாங்கள் அதனை கொள்வனவு செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உலுஹியா பிராணியை நாங்கள் நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே என்னென்ன பிராணிகளுக்கு எத்தனை வயதுகள் எப்படி இருக்க வேண்டும், குறை நிறைகளற்ற சுத்தமான நல்ல அழகான அமைப்பிலே உள்ள பிராணிகளை அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அதனை தெரிவு செய்வோம். எங்களுடைய புத்திக்கு ஏற்ப வகையில் முயற்சிக்கு ஏற்ப வகையிலே நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்து அலசி ஆராய்ந்துதான் அதனை கொடுக்குகின்றோம், செய்கிறோம். இந்த அதாவது உலுஹியாவுடைய இறைச்சி பள்ளி வாயில்களுக்கு கூடத்தான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அந்த இறைச்சி உரியவர்களுக்குரிய, அதாவது ஏழைகள் தேவையுடையோருக்கு உரிய முறையில் சென்றடைகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு வழிவகைகள் வைத்திருக்கிறீர்களா? நாங்கள் இந்த இறைச்சியை விநியோகம் செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு பள்ளி வாயில்களிடமிருந்தும் நாங்கள் அவர்களுடைய மஹல்லாவிலே வசிக்குகின்ற குடும்ப எண்ணிக்கையை அவர்களுடைய கடித தலைப்பிலே உத்தரவாதமிடப்பட்டு நாங்கள் அந்த எண்ணிக்கையை நாங்கள் எடுப்போம். அந்த எண்ணிக்கைக்கு அது கடந்த காலத்திலே அவர்கள் தந்த எண்ணிக்கையும் சம்பளத்திலே இந்த தரவுகள் இருக்கின்றன. எனவே அதனை நாங்கள் ஒப்பீடு செய்து அது சில வேலைகளில் கூடியிருப்பதுதான் கூடுதலாக இருக்கும், அது குறைந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அதனை அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையிலே நாங்கள் அந்த உலுஹியா இறைச்சியை நாங்கள் அந்த பள்ளி வாயிலுக்கு விநியோகம் செய்து அது கொடுக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்கிறோம். அந்த மஹல்லாவில் உள்ள ஒருவருக்கு நாங்கள் அதனை விசாரிப்போம், அல்லது அந்த மஹல்லாவிலே கிடைக்கப்பெறாத ஒருவர் எங்களிடத்திலே முறைப்பாடு செய்வார். அப்படி பல முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே அந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மஹல்லாவினுடைய சேர்ந்த கண்ணியமிக்க ட்ரஸ்டிமார்களை நாங்கள் அழைத்து இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் அவரிடத்திலே கேட்டறித்திருக்கின்றோம். அது ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் விடுபட்டிருக்கலாம், வேணுமென்று செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை விடுபட்டிருக்கலாம். எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த உலுஹியாவுடைய இறைச்சி சென்றடைவதிலே நாங்கள் உறுதி செய்வதிலே நாங்கள் எங்களுடைய கவனத்திற்கு எட்டிய வகையிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இப்ப பள்ளி வாயில்களுக்கு கூடாக இதனை விநியோகிக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. நேரடியாக
சம்மேளனத்தின் ஊடாக அந்த உலகிய இறைச்சிகளை வழங்குவதன் மூலமாக. அது தவிர தனியார் விருப்பமானவர்கள் தங்களுடைய வீடுகளிலோ அல்லது அவருடைய வசதிக்கு ஏற்றவாறோ சில உலகியாக்களை கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இவர்களுக்கு அதற்கான பாதுகாப்பான வழிமுறைகள் தொடர்பாக ஏதாவது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அவ்வாறான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? அதாவது நீங்கள் வினவுகிறீர்கள் தனிமையாக கொடுப்பவர்களுக்கான பாதுகாப்பு சுகாதார அமைப்புகள். பொதுவாக எங்களுடைய நகர சபை பொதுவாக எல்லோருக்கும் அந்த அறிவித்தலை கொடுக்கிறது. உலகிய இறைச்சியை எவ்வாறு நாங்கள் அறுவை செய்ய வேண்டும், அது எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் நகர சபை அதற்கான அறிவுறுத்தல்களை விளக்கங்களை கொடுக்கின்றன. பொதுவாக நகர சபையினுடைய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக முழுமையாக பேணுமாறு நாங்கள் அறிவித்தல் கொடுப்போம். தனிமையாக செய்பவர்கள் இப்படித்தான் இந்த விதிமுறைகளை பேணி உங்களுடைய அமைப்பில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் சொல்லுவோம். கூடுதலாக பள்ளி வாயில் நிர்வாகிகளை அழைத்து அவர்களின் ஊடாகத்தான் இந்த செய்தியை பொதுவாக நாங்கள் அறிவித்தல் விடுவோம். அவர்களுடைய பாதுகாப்பை கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களை விட இந்த வருடம் பள்ளி வாயில்கள் அதே போன்ற பொது நிறுவனங்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பு அல்லது அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது இந்த முறை? கண்டிப்பா இது உஸ்தாதுனா ஷேகுல் பலா அப்துல்லா ரஹ்மானி ஹஸரத் அவர்கள் இதை உருவாக்கிய ஒரு சிறப்பான அமல் என்ற அடிப்படையிலே இதில் எல்லோரும் ஒத்துழைப்பாக இருக்கிறார். ஒருவரு கூட முரண்பட்ட கருத்திலே அல்லது விலகி நிற்பதிலே யாரும் கிடையாது. எல்லா பள்ளி வாயில்களும் மனவிருப்பத்தோடு இதில் ஈடுபட்டு ஒரு சின்ன தியாகங்கள் செய்து உரியவர்களை சந்தித்து அந்த உலகிய பங்குகளை அவர்கள் சேர்த்து அதை நிரப்பமாக கொடுப்பதிலே தான் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார். ஆமா மௌலவி அவர்களே, சட்ட ரீதியான விடயங்களை கையாள்வதில் அல்லது சட்ட ரீதியான சில சிக்கல்கள் அல்லது அரசாங்க நடைமுறைகளில் இருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பின்பற்றுகிற போது அல்லது அதற்கான சில விடயங்களின் முரண்பாடுகள் அல்லது அது பெரிய சவால்கள் இருக்கு. அவ்வாறான சவால்களை எதிர்கொள்வதற்கு அல்லது அந்த சவால்களை தாண்டி செல்வதற்கு அல்லது சட்டங்களை சரியாக பின்பற்றுவதற்கான நடைமுறைகள் எவ்வாறு பின்பற்று? நீங்கள் கேட்கின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். இது வருடம் இந்த உலகியா என்ற சுன்னத்தான அமலை நாங்கள் துவங்கிவிட்டால் ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு பிரச்சனை வந்து விழுந்து விடும். இதை பார்த்து இது ஒரு பழகி போன ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இந்த முறையும் அரசாங்கத்தினுடைய அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க ஒரு சின்ன ஒரு சலசலப்பொன்று நமது நாட்டிலே ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் அரசாங்கம் அதற்கான மிக தெளிவான விளக்கங்களை நாட்களை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறது. பொதுவாக துல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை இன்ஷா அல்லாஹ் நாளை 17ஆம் இரவு அதை பார்ப்பார்கள். பிறை தென்பட்டால் பெரும்பாலும் துல் ஹஜ் இந்த மாதம் 27ஆம் தேதி அன்று பெருநாள் வரலாம். அவ்வாறு பெருநாளுடைய பிறை தென்பட்டால் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அரசாங்க நிறைவான அனுமதியோடு இந்த சுன்னத்தான அமலை செய்து கொள்ளலாம். அதே போல 30, 31ஆம் தினங்கள் அது தடை செய்யப்பட்ட தினங்களாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த அமலை முஸ்லிம்கள் நமது தேசத்திலும் பொதுவாக எல்லா இடங்களிலும் செய்கின்ற விடயத்தில் அரசாங்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. ஏற்கனவே இப்படியான ஒரு சர்ச்சை, ஒரு சலசலப்பு பலர்களிடத்திலே இருந்தாலும் அதற்கான தெளிவை முஸ்லிம்கள் இந்த அமலை பண்டைய காலம் தொட்டு இதை நிறைவேற்றி வருகின்ற முஸ்லிம்களுடைய பாரம்பரிய ஒரு வணக்கமாக இது இருப்பதனால் இதிலே ஓல்சுன் ஜமியத்துல் உலமாவும் இதிலே தலையிட்டு அவர்களும் இதனோடு பேசி இப்பொழுது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் தொழுது முடிந்த பிற்பாடு பெருநாள் தினத்தன்று சுன்னத்தான அந்த தொழுது முடித்த பிற்பாடு உலகிய பிராணியை நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவ்வாறு இருந்தால் 27ஆம் தேதி பெருநாள் கிடைத்தால் 3 தினங்கள் தொடராக அவர்கள் அந்த உலகியாவை கொடுத்து விடலாம். இதற்கு வேறாக இந்த விதமான சவால்களும் நமக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே அரசாங்க அனுமதி தரப்பட்ட அந்த நாட்களிலே மக்கள் அவதானமாக இருந்தால் அமலை நிறைவேற்றிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நீங்க கூட்டு உலகியா என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற அமலாக இருக்கின்ற அதே வேளையிலே நீங்கள் இவ்வாறிடமோ அல்லது எதிர்வரும் காலங்களிலோ புதிய அணுகுமுறைகளை அல்லது புதிய
விடயங்களை இதில் புகுத்த வேண்டும் அல்லது அவ்வாறான திட்டமிடல்கள் எதுவும் இருக்கிறது? அதாவது இந்த பொதுவாக பாரம்பரியமாக நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன 2 முறைகளினூடாக இந்த விநியோகம் நடைபெற்று வந்தது. ஒன்று, சம்மேளனம் முழுமையாக அனைத்து பள்ளி வாயில்களை கிட்டத்தட்ட 14,500 15,000 குடும்பங்களை பொறுப்படுத்தி முழுமையாக சகல குடும்பங்களுக்குமான மாடுகளை கொள்வனவு செய்து அதை அறுவை செய்து விநியோகம் செய்து வந்தது. இப்பொழுது இல்லை, இது கிடைக்கிற இப்படி செய்வோம். நாங்கள் பள்ளி வாயிலின் ஊடாக இதை விநியோகம் நாங்கள் செய்கிறோம். இந்த 2 முறைகளின் ஊடாகத்தான் இதுவரை காலம் செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு பொறிமுறை காணப்படும் இடத்து அல்லது ஒரு ப்ரொபோசலாக முன்வைக்கப்படும் இடத்து அது ஒரு கஷ்டம் இல்லாத இலகுவாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பிலே அது இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. ஜமாலி அவர்களே, இது நாங்கள் இதுவரை உலுஹியா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே உலுஹியாக்கு நாங்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் காலத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சட்ட ரீதியான சில விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் காத்தாங்குடி அல்லது எமது பிரதேச மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஹஜ் பெருநாளாண்டா ஒரு ஜென்ரலாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஸ்பெசிபிக்காக போனால் ஹஜ் பெருநாளை மக்கள் கொண்டாடுகின்ற விடயத்தில் கேட்கிறீர்களா அல்லது பசார் பெருநாள் பசாரை? 2-3 விடயங்கள் இருக்கிறது. அதாவது எங்களுடைய போக்குவரத்து செயற்பாடுகள் என்கிற விடயங்கள் இருக்கிறது. அதே போன்று பெருநாள் பசார் இருக்கிறது. அதே போன்று இன்னும் சில எமது பெருநாள் காலத்திலே இருக்கின்ற சில செயற்பாடுகள் பொதுவாக ஏனையோருக்கு தொந்தரவாக இருக்கின்ற சில விடயங்களும் இருக்கிறது. இவைகள் சார்ந்து உங்களுடைய பொதுவான ஆலோசனைகளை கேட்க. நீங்கள் இந்த கேள்விக்கு நான் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதாவது கடந்த காலங்களிலே 2 பெருநாட்களிலும் மக்கள் அதனை கொண்டாடுவார்கள். காலத்துக்கு காலம் வீதி போக்குவரத்து, குறிப்பாகவும் இளைஞர்களுடைய வீதி சவாரிகள் இதிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு, வீதி போக்குவரத்தை முறையாக பேணி இவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்கூட்டியே போலீசாரை நாங்கள் அழைத்து அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதை செய்திருக்கிறோம். இந்த முறை அதாவது இப்ப கடந்த நோன்பு பெருநாளிலே காணிவல் கொண்டு வரப்பட்டு மக்கள் எல்லாம் அதிலே சென்று பார்வையிட்டார்கள். பெருநாள் காலம் என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படித்தான் அவன் கவலைப்பட்டிருந்தான், துயருற்றிருந்தாலும் அன்று அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெருநாள் 2 தினங்களுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியை அவன் இஸ்லாமிய வரையறைக்குள் அவன் வெளிப்படுத்த வேண்டும். அந்த மகிழ்ச்சி வணக்கமாக அல்லாஹ்விடத்திலே மாற வேண்டும். எனவே இஸ்லாத்தில அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வணக்கங்களும் வழிபாடுகளும் மிகப்பெரிய மகத்துவமும் யதார்த்தங்களையும் கொண்டவை. அவைகள் ஈருலக பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு அடைவதிலே மிகப்பெரிய வகிபாகத்தை கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே இந்த முறை நாங்கள் எதிர்காலத்திலே பெருநாள் பசாரை ஒழுங்குபடுத்துகின்ற விடயத்திலே சேர்மனோடு பல பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். சம்மேளனம் ஜமியத்துல் உலமா 2 நிறுவனங்களும் இணைந்ததான ஒரு அடிப்படையிலே அவர்களை சந்தித்து இந்த பெருநாள் பசாரை கொண்டு செல்வதிலே நாங்கள் அவர்களோடு பல பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அவர் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு சேர்மன், அவரோடு சேர்ந்துதான் நாங்கள் பயணித்து செல்ல வேண்டும். எனவே பாரம்பரிய கலைகள், சுண்ணத்தான அந்த விளையாட்டுகள், இப்படியான விளையாட்டுக்களை அறிமுகம் செய்வதிலே ஆண் பெண் கலப்பில்லாத அமைப்பிலே இந்த விளையாட்டுக்களை நாங்கள் செய்து இந்த மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற விடயத்திலே ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பெருநாள் பசாராக, பெருநாள் ஒரு மகிழ்ச்சியாக வெளிப்படுத்திய நேரத்தில் நமது ஊரை எப்படி நாங்கள் வழி நடாத்தலாம், ஷரியாவுடைய அடிப்படையிலே எப்படி நாங்கள் வழி நடாத்தலாம் என்பது தொடர்பாக பல கூட்டங்களை நாங்கள் நடாத்தி சேர்மன் அவர்களையும் நாங்கள் சந்தித்து தொடர்பாக பேசியிருக்கிறோம். எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா டாக்டர் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் இது தொடர்பான ஒரு திட்ட வரைகொண்டை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய முந்தின தினமும் ஜமியத்துல் உலமாவில் இது தொடர்பாக நாங்கள் எல்லா பள்ளி வாயில்கள், குறிப்பாக 6 ஜும்மா பள்ளி வாயிலுடைய தலைவர்களும் சம்மேளன பிரதிநிதிகளையும் அழைத்து இது தொடர்பாக பேசி நாங்கள் ஒரு பவர் பிரசன்டேஷன் ஒன்றை நாங்கள் காட்டி
இதுல இந்த அமைப்பிலே இந்த பெருநாள் பசார்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டால் இது ஷரியாவுக்கு உட்பட்ட நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நான் இருந்தாலும் தவிசாளர் அவர்கள் ஒத்துழைக்குகின்ற பட்சத்தில் தான் இதனை நாங்கள் அமலாக்கம் செய்ய முடியும். எனவே நாங்கள் நேற்றைய முந்தைய நாள் நடைபெற்ற இறுதியாக நடந்த கூட்டத்திலே ஒரு திட்ட வரைவு ஒன்றை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் சேர்மனிடத்திலே நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே அது எதிர்காலத்திலே அது அமலாக்கம் அவர் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அதுவும் ஒரு வணக்கமாக அது மாறும். அடுத்ததான் நீங்கள் கேட்டது போல அந்த சிறுவர்கள் வந்து செல்கின்ற அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலே நமது ஊர்ல பெரிய பிரச்சனை இந்த இளைஞர்களுடைய பிரச்சனை. அந்த ஹெல்மெட் இல்லாம போறது மிகவும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு தரக்கூடிய அமைப்பிலே அந்த வாகனங்களை செலுத்துவது உண்மையிலே மிக கவலையான விஷயம். பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே அது தொடர்பாக பல பொறிமுறைகளை எல்லா காலமும் ஊரிலே கொண்டு வர வேண்டும் என்று பல கூட்டங்களை நாங்கள் நடாத்தி இருக்கிறோம். அது தொடர்பாக எதிர்காலத்திலே பாதுகாப்பு துறையோடு இருந்து நாங்கள் இருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். பெருநாளைக்கு முன்பாக சம்மேளனம் ஜம்மியத்துலமா கூட்டாக அல்லது வெவ்வேறாக இந்த பெருநாளை நீங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டல்கள் அடங்கிய ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் கொடுப்பது வழக்கம். அதை நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பணிகள் வெற்றி அடைய வேண்டும் என்ற இந்த வேளையிலே நாங்கள் தெளிவு ஊடக வலையமைப்பின் ஊடாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே எமது அழைப்பினை ஏற்று எமக்கு இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். மாஷா அல்லாஹ். உங்களுடைய தெளிவு மீடியாவும் ஒரு நல்ல பணியை செய்கிறது என்று நான் நம்புகின்றேன். இந்த சுன்னத்தான அமல் இது தொடர்பான விஷயங்களை மக்களை சென்றடைய செய்வது அதுவும் ஒரு தாவான. எனவே உங்கள் அனைவருக்கும் நான் சம்மேளனம் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு விசேடமாக கூறி நல்லது. இந்த அளவிலே நாங்கள் எமது நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். எமது அழைப்பினை ஏற்று இந்த நேர்காணலுக்காக வருகை தந்த தங்களுடைய பள்ளிவாய்கள் முஸ்லிம் நிறுவனங்களுடைய சம்மேளனத்தின் மதிப்புக்குரிய செயலாளர் அல்-ஹாஃபிஸ் அஷேக் SHM ரமீஸ் ஜமாலி அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு தோழமையுடன் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.